ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி கடைக்கு கிளம்புறதுக்கு 5 மணிக்கு போல் கடைக்கு கிளம்பிடுவோம். இப்போ வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது. சாமி பூஜைலாம் பண்ணி பலவரத்தையெல்லாம் படிச்சாச்சு. இப்போ வந்து கிளம்புறோம். கடைக்கு வந்து உளுந்து வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சேன். பாருங்கள், அம்மா கிரைண்டர் சுத்தமாக ஓடவே மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை போல். ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் அதை வந்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணார். ஆனால் அதோடய பார்ட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புவனேஸ்வர் கொண்டு போனீங்கன்னா தான் கிடைக்கும், இங்கே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சென்னை பொருள் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கிரைண்டர் வாங்கினா கூட இங்கே வந்து அந்த பார்ட்ஸ்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்கும் புவனேஸ்வர் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அம்மா கிரைண்டர் பார்ட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் பொறுமையாக வந்து இதை கொஞ்சம் ஓட விட்டு இந்த மாதிரி கையில் தள்ளி விட்டு மாவை அப்படியே வந்து அரைச்சிட்ருந்தேன். காலையில் வந்து இது ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தால் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிப்பேன். நல்லா இல்லை அப்படின்னா நைட்லேயே வந்து ஊற போட்டுருவேன் எப்போவுமே. ஏன்னா ஒரு சில உளுந்து வந்து நல்லா பொங்கி வராது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே வந்து எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஊற வச்சுப்பேன். இது வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருந்தது. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துட்டு இருந்தது. லைட்டாக தண்ணி தெளிச்சும் ஆட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருந்தது கிரைண்டரு. அரிசினாலும் ஓகே, ஓரளவுக்கு அரைச்சிருது. ஆனால் உளுந்து அரைக்கும் போது தான் ரொம்ப வந்து லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பட்டாணி வந்து நைட்டு ஊற வச்சதை கழுவி இந்த மாதிரி குக்கரில் போட்டு அது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு இதை வந்து ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து இதை வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணி அதை குழம்பு செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குழி பணியாரம் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் வெல்லம் ஊற்றி நம்ம இந்த தோசை மாவுலேயே செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கடைக்கு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கேசரி வந்து இந்த ஹாட் கேஸில் பாதி வந்து செஞ்சுருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே போட்டிருந்தேன். அது வந்து மேலே இந்த டூட்டி ஃப்ரூட் எல்லாம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். நான் இது கிடைக்கல, சரின்னு சொல்லி அப்படியே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இட்லி வந்து இன்றைக்குமே அவ்வளோதான் செஞ்சுருந்தேன், 30 இட்லி போல். எல்லாமே வந்து இன்றைக்கி இட்லி ஒரு 4-5 இட்லி தான் மீதியாச்சு. மீதி எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இட்லி மட்டும்தான் எல்லாமே காலி. பூரி வடை அப்படியே வந்து நின்று போச்சு, என்னன்னு தெரியலை. முந்தநேற்றுலாம் சேல்ஸு சூப்பராக இருந்தது. நம்ம செஞ்சது எல்லாமே காலி ஆகிடுச்சு. 2-3 பேர் வந்து திருப்பிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு பண்ணால் அப்படி தான் நின்று போகுது. நம்ம என்றைக்கு வந்து நல்ல ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு போடுறோமோ அன்றைக்கி வந்து வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுது. சரி பரவாயில்ல, பிஸ்னஸில் அதெல்லாம் ஒன்றும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு. அதுக்கப்புறம் இது சாம்பாருக்கு வந்து இட்லி சாம்பார் கொடுத்ததுனால சாம்பார் வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வடை பாருங்கள், இது வந்து நம்ம இந்த பெருசாக 5 ரூபா வடை போட்டால் அந்த அளவுக்கு சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா சைஸில் ஹஸ்பண்ட் போட சொன்னார். நானும் போட்டேன். அது ரொம்ப குட்டியாகிடுச்சு. இந்த விட வந்து ஹஸ்பண்ட் 2 ரூபாய்க்கு இது வாங்க மாட்டாங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது, 1 ரூபான்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். 1 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப குட்டி சைஸில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் 10 வடை ஒரு 1.5 கரண்டி பட்டாணி குழம்பு கொடுத்தா 15 ரூபா பிளேட்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய வடையும் பட்டாணி குழம்பும் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. பட்டாணி குழம்பு வந்து ஒடிசாவில் மோஸ்ட்லி காலையில் டைமில் சுஜி, அதாவது உப்புமா வந்து உதிரியாக இங்கே பண்ணுவாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குவாங்க. பட்டாணி குழம்பு 10 ரூபாய்க்கு வாங்கினா வயிறு வந்து நல்லா ஃபுல்லாக மாதிரி சாப்பிட்ருவாங்க. லேபர் ஒர்க்லாம் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா பக்கத்தில், அந்த மாதிரி சுஜி உப்புமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து இன்னும் செய்யலைங்க, கடை புதுசு தான், இதுக்கு மேலே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தோம். பட்டாணி குழம்பு வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று பட்டாணி குழம்பு சீக்கிரமாக காலி ஆகிடுச்சினால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் மீதியாகிடுச்சு. சரி பரவாயில்ல, வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வீட்லேயும் கேஸ் இல்லை. நேற்றே போய் கடையில் சமைச்சு கொண்டு வந்தோம் நைட்டு. இன்றைக்கி வந்து கிரைண்டர் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். நைட்டில் வந்து ஒரு 7 மணி நேற்று வந்து மாவு ஆட்டினதுனால ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப அனலாக இருக்க மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி நம்ம ஒரு 9 மணிக்காக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ வடையும் அப்படியே இருந்துச்சு. பூரியும் மெதுவடையும் கார வடையும் அப்படியே முக்கால்வாசி நின்றுச்சு. தோசை வந்து ஓரளவுக்கு ஒரு 2-3 தோசை மட்டும் தான் சேல்ஸ் ஆயிருந்தது. மீதியானது எல்லாத்தையும் எடுத்து கேசரி வந்து அப்படியே இருந்தது.
எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கில் வச்சு பேக் பண்ணிட்டோம். மீதி வந்து இன்னொரு பையில் வந்து எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். வீட்டுக்கு வந்துட்டு பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். கடையில் வந்து கேஸ் ஒன்று தான் இருக்குது, அதுவும் பாதி தான் இருக்குது. இன்னொரு கேஸ் புக் பண்ணியிருக்கேன். புக்கிங் நம்பர் வந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து ஃபோன் பண்ணால் லேட்டாக ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏதோ காசு ஏமாற்ற பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 4000 கொடுத்து பிளாக்கில் ஒன்று வாங்கினோம் இல்லையா, அதனால் வந்து 4000 4500 என்னமோ ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதுனால அவங்க வந்து மறுபடியும் வந்து ப்ளேம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க போல். நான் சரி புக் பண்ணியிருக்கேன், எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்து 2000 கொடுத்து பிளாக்கில் தான் வாங்குறாங்க, கேஸே வரல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. அதுலேருந்து தெரிஞ்சுட்டு அவங்க காசுக்காக தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து இண்டக்ஷன் எப்படியும் வாங்கணும் கடைக்கு டீ காஃபி எல்லாம் போடுறதுக்கு. கடையில் வந்து நம்ம டீ கடையும் வைக்கணும் இல்லையா, அதனால் நமக்கு இண்டக்ஷன் தேவைப்படுது, ஒன்று வாங்கணும். அதனால் சரி இண்டக்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்துட்டோம். ஸ்கூல் வந்துட்டு பசங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் வந்து அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருந்தோம். அட்மிஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்ருந்தோம். பசங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து 31,000 வந்து சொல்லியிருந்தாங்க மொத்தமாக சேர்த்து. அதில் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து கம்மி பண்ணுவாங்களாம். அதுக்காக ஒரு ஃபார்ம் வந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் வந்து எழுதி கொடுத்தோம். ஹஸ்பண்டும் பசங்களும் உள்ளே உட்காந்துட்டு நல்லா அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பெரியவனும் சின்னவனும் வந்து சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் காந்திஜி ஃபோட்டோலாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அட்மிஷன் வந்து இன்றைக்கி பண்ணவுடனே எனக்கு என்ன ஷாக்குனா, ஃபஸ்ட்டு எல்லா ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அட்மிஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியும் வந்து ஸ்கூல் ரஜோக்கு அப்புறம், அதாவது ரஜோன்னா நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் பொங்கலோ அதே மாதிரி ஒடிஷாவில் ரஜோன்னு சொல்லி ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் ஃபங்க்ஷன் வந்து வரும். அது வந்து ஜூனில் வரும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறமா தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பசங்கள்லாம் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. இங்கே தங்கி ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் வந்து அந்த பசங்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே 48,000 வாங்குறாங்களாம். சாப்பாடு ப்ளஸ் டியூஷன் ப்ளஸ் வந்து பசங்க தங்குறதுக்கு இடம் இந்த மாதிரி கொடுத்துட்டு 48,000 வாங்குறாங்களாம். ஃபீஸ் வந்து தனியாமா. அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன். 48,000னா கிட்டத்தட்ட 4,500 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு. அது இல்லாமல் தனியாக ஃபீஸ் வேறு. அதெல்லாம் பார்க்கும்போது பசங்களாம் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க போல் உள்ளுக்குள்ளே. வெளியிலேயே வந்து சாப்பாடு அங்கேயே உள்ளுக்குள்ளவே எல்லாமே உள்ளுக்குள்ளேயே. ஓரளவுக்கு வந்து பக்கத்தில் வர முடியாதவங்க தூரமாக இருந்து கொடுக்குறாங்க போல். நமக்கு வந்து சரி ஓகே, நம்ம வந்து பசங்களை நம்ம வீடு வாடகை எடுத்துருக்கிறது 2த்துக்குமே யூஸ் ஆகும். கடை வைக்கிறதுக்கும் ஓகே, பசங்க படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை பசங்களை ஹாஸ்டலெல்லாம் சுத்தமாக விட்டுருக்க முடியாது. நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பசங்களுக்கு ஹாஸ்டலில் படிக்க வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் பெருசான அப்புறமா வந்து நம்ம படிக்க வைக்கும்போது ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கு 2 பேருக்குமே அந்தளவுக்கு ஒரு இது தெரியாது. ஏன்னா ஊரில் இருந்தே வந்து பசங்க அந்தளவுக்கு வந்து கிளாரிஃபிகை அவங்களுக்கு வந்து வரலை. ஹஸ்பண்டும் வெளியே இருந்ததுனால அவங்களுக்கு மோஸ்ட்லி 2 பேருக்குமே எதுவுமே அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை என்னாலையும். அதனால் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டார். இதுக்கு மேலே பசங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பத்திரமா வந்து பசங்களையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் நல்லா படிக்க வைக்கணும். இதான் வந்து மெயினு. ஸ்கூலில் வந்து ஒரு சரியான சிரிப்பு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. டெஸ்ட் வச்சுட்டு அதில் வந்து பாஸ் ஆனால் 6th, பாஸ் ஆனால் 3ர்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அன்றைக்கி டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகிட்டாங்க இல்லையா. பாஸ் ஆன அப்புறமா வந்து ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் மார்க்லாம் வந்து ஓரளவுக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் என்னென்னா எனக்கு ஷாக்கு, ஸ்கூலில் வந்து பசங்க டெஸ்ட்லாம் சூப்பராக எழுதுனாங்க, அப்புறம் என்ன மார்க் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி சார் ஸ்கூலில் வந்து சுத்தமாக அந்த சார் வரதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து எல்லா தடவையுமே பசங்க வந்து சும்மா உட்காந்துட்டு தான் வருவாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவங்க வந்து ஆமாம் பசங்க வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தோம்னா பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்னவனுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு வரல, பெரியவன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சின்னவனுக்கு வந்து கேட்ட உடனே டேரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டான், எனக்கு இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அந்த டீச்சர் வந்து ஒரே சிரிப்பு. குழந்தை வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டான், எனக்கு சொல்லியே கொடுக்கல, அப்புறம் நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி. அது என்னமோ கரெக்டு தான், நம்ம சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக வந்து பசங்க நல்லா கேட்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே. ஃபீஸ் வந்து கட்டிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த சார் என்னென்ன நோட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
பசங்க 2 பேரும் கேள்வி கேட்குறாங்க. சின்னவன் வந்து பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிறான். பெரியவன் வந்து எதுவுமே சொல்லாமல் கம்முனு நின்றுட்டு இருந்தான். எனக்கு சிரிப்பாக வந்துட்டு இருந்தது. அவங்க கேட்ட பதில் சொல்லணும், தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, பதில் நல்லா சொல்லணும் போல்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வெளியில் வந்து அப்புறமா என்னென்ன பேசுகிறான்னு சொல்லி இப்போ பாருங்கள். நான் இந்த வீடியோ மறுபடியும் கிளிப் ஆட் பண்ணுறேன். நோட்லாம் வந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க அந்த பேப்பரில். இதில் வந்து இவ்வளோ வந்து வாங்கிக்கோங்க, இது வந்து இவ்வளோ வாங்குங்க, 2 வாங்க, ஒன்று வாங்குங்க, அது தனித்தனியாக எப்படி வாங்கணும் அதெல்லாம் தான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. பேப்பரில் வந்து எழுதிட்டு அதெல்லாம் காமிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபீஸ் வந்து மொத்தமாக சேர்த்து 31,000 சில்லற அந்த மாதிரி வந்தது. அது வந்து 31,000 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு 30,500 வந்து வாங்கினாங்க மொத்தமாக சேர்த்து. அதாவது இன்னொரு ஃபார்ம் ஒன்று எழுதுனாங்க இல்லையா, அதனால் 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட குறைச்சாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. நான் வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏப்ரல்னால் நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு 5 நாள் தான் ஸ்கூல் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லீவ் விட்டுடுவாங்க. 2 மாதம் கிட்டத்தட்ட நமக்கு லீவ் வந்துடும். அப்போ வந்து மே ஜூனுக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் இதே வந்து அட்மிஷன் வந்து ஜூனில் பண்ணியிருந்தோம்னா, ஜூன்லேருந்து நீங்கள் அட்மிஷனுக்கான ஃபீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா மார்ச் வரைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா இந்த 2 மாதம் லீவ் தான், இன்னும் ஒரு 4-5 நாள் தான் ஸ்கூல் இருக்குமா, அதுவும் மார்னிங் ஸ்கூல் தான். அதனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டு. நான் வந்து கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எப்போவுமே ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் ஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், லீவுக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஊரில் பசங்க எப்படி படிக்கிறாங்க, அந்த ஊரில் என்ன எப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பசங்க சென்னையில் படிக்கும்போது, அதாவது பெரியவன் மட்டும்தான் சென்னையில் பத்மஸ்ரீ சிபிஎஸ்சியில் வந்து கொளத்தூரில் வந்து படிச்சிருந்தான். அங்கே வந்து 65,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து வாங்கியிருந்தாங்க. பெரியவன் வந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து படித்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒடிஷாவில் படித்தான். அதனால் வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து அவங்க கணக்கு போட மாட்டாங்க. இயர்லி 65,000 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. இயர்லி வந்து ரேட்டு கொஞ்சம் ஏற்றி அந்த மாதிரி வந்து 2,000 ஏற்றி வாங்கியிருந்தாங்க. சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. 2020 வந்து அங்கேருந்து நாங்கள் ஒடிஷாவுக்கு வந்தோம். அதனால் அதுக்கு முன்னாடி கொடுத்தது. இயர்லி வந்து வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்து மந்த்லி எல்லாத்தையும் கணக்கு போட்டு டோட்டல் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டு தான். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் வந்து அவங்க வந்து அதே ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம், ஒருவேளை நீங்கள் அந்த 3 மாதத்தை கட்டியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து தெரியாது, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வந்து கட்டிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸ் தான் ஸ்கூலு. நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறமா வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, நோட்டு, புக்கு இது எல்லாமே வெளியே தான் வாங்கணுமா. கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற புக்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதில் வந்து பாதி கவர்மெண்ட் பாதி ஸ்கூல் ப்ரைவேட் அப்படி அந்த மாதிரி. சரஸ்வதி வித்யாலயாவோட புக்ஸ்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து அவங்கக்கிட்டே வாங்கிக்கணுமா. நோட்ஸ்லாம் வெளியே வாங்கணும், ட்ரெஸ்லாம் வெளியே வாங்கணும், எல்லாமே வந்து இதுக்கு மேலே தான் வாங்கணும் ஒன்றுனா. அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க வந்து சார் வந்து பசங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பேசணும், இப்போ இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தோம். லேட் ஆகிடுச்சு. மத்தியானம் லைவ் பண்ணலான்னு நினச்சிருந்தா ஆனால் பண்ண முடியலை, ஏன்னா 2 மணி ஆகிடுச்சு ஸ்கூல்லேருந்து வரவே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே 2 மணி ஆகிடுச்சு. அதோட வீட்லேயும் கேஸ் இல்லை. நல்லா வந்து கஷ்ட காலத்தில் ஏமாற்றணும்னு நினைக்கிற இந்த மாதிரி சம் டீலர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து 4,000 கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம், மறுபடியும் வந்து அவங்க வந்து காசு ஏமாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கேஸ் வச்சுக்கிட்டே வந்து இல்லை நீங்கள் இப்போ தானே புக் பண்ணியிருக்கீங்க, லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மீல் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் பூரி வடை எல்லாமே மீதியாக இருந்ததுனால ஒரே மீல் வாங்கி எல்லோரும் இதே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதோட நம்ம மீல் ப்ராசஸும் பண்ண போகிறோம் இல்லையா, ஒரு 2-3 கடையில் டேஸ்ட் பண்ணால் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன ரேட்டு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண மாதிரி இருக்கும். சரின்னு வாங்கிட்டு இட்லி வடை பூரி எல்லாமே சேர்த்து கேசரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம்.
ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.